60 வயதிற்கு மேல் தோல் சுருக்கமா? வணக்கம். வயசானாலும் உங்க ஸ்கின் இளமையா இருக்கணுமா? முதுமை காலத்துல வர்ற தோல் சுருக்கம், கண்ணுக்கு கீழே இருக்கிற வீக்கம், இவை நம் தோற்றத்தை மாத்துது. இதற்கு காரணம் பொதுவாக வயதாகும்போது செல்கள் புத்துணர்ச்சியுடன் செயல்படாது. இரத்த ஓட்டம் குறையத் தொடங்கும். அது முகத்தில் உள்ள செல்களில் சீராக பரவாது. வயதாகும்போது இந்த நிணநீர் செயல்பாடு குறையும். ஒரு இடத்தில் அதிகமாகவும் இன்னொரு இடத்தில் குறைவாகவும் இருக்கும். இந்த சூப்பரான டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்களேன். உங்களை பார்க்கிறவங்க, என்ன ஃபேஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, இவ்ளோ பளபளப்பா இருக்கு, என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. உணவு பழக்கங்கள், சரியான வாழ்க்கை முறை, இவை இரண்டும் தான் நம் தோற்றம் மற்றும் ஆரோக்கியத்தை கொடுக்குது. சரிங்களா? இளமையோடு இருக்கிறதுக்கான மிக முக்கியமான உணவு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நெய்யும் வெண்ணெய்ங்க. நெய் வெண்ணெய் அப்படின்ன உடனே அச்சச்சு, 50 வயசு 55 வயசுக்கு மேல எல்லாம் சாப்பிடக்கூடாதே, கொலஸ்ட்ரால் ஆயிடுமே, ரத்தத்துல எல்லாம் கொழுப்பு அதிகமாக சேர ஆரம்பிச்சிருமே அப்படின்னு நீங்க பயப்படுவீங்க. அதுதாங்க இல்லை. தரமான குவாலிட்டியான நெய்யும் வெண்ணெயும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. பித்த உடம்புன்னா வாங்க வந்து வெண்ணெய் சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க. சூடான சாதத்திலையும் அப்படியே போட்டு சாப்பிடலாம். இல்ல, சப்பாத்தி தோசை எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அதுல வெண்ணெய் போட்டு நீங்க சாப்பிடலாங்க. சாதம் வேக வச்சு வடிச்ச கஞ்சி தண்ணியில நீங்க வெண்ணெய மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாங்க. எடையுமே கொஞ்சம் கூடும். உங்க தோலும் ரொம்ப பளபளப்பா மாறிடும். அதே போல உடல் தோலுக்கு மட்டும் பளபளப்பு வந்தா போதும்னு நினைக்கிறவங்க, நீங்க வெண்ணெய டைரக்டா சாப்பாட்டுல போட்டே சாப்பிடுங்க. நெய்ங்கிறது எப்பவுமே சூடான சாதத்திலையோ இல்ல சூடான டிபன்லையோ தாங்க நம்ம போடணும். சாதம் மாறி போச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்பூனை லைட்டா ஹீட் பண்ணிட்டு நெய் பாத்திரத்துல விட்டு எடுத்தீங்கனாலே அது உருகுன நெய்யா வருங்க. முதிர்ச்சியை தடுக்கும் பயிற்சிகள். ஃபேஸ் யோகா அழகோட மட்டும் சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டாம். ஆரோக்கியத்துக்காக பண்றதா நீங்க நினைச்சுக்கோங்க. ஃபேஸ் யோகா நீங்க தினமும் டெய்லியும் பண்ணலாம். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை தூண்டுறதுக்கும் இது ரொம்ப நல்லது. சீத்தலி பிராணாயாமம், த கூலிங் பிரெத். இதுக்கு கண்கள் திறந்திருக்கணும். நம்ம நாக்கை ஒரு குழாய் மாதிரி, பைப் மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இது ஆரம்பத்துல சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய அது சரியாகிடும், பெட்டர் ஆகிடும். இப்போ மூச்சை நல்லா உறிஞ்சு உள்ள இழுக்கணும், சக் பண்ணணும். சீத்தலி பிராணாயாமம், த கூலிங் பிரெத். இதுக்கு கண்கள் திறந்திருக்கணும். நம்ம நாக்கை ஒரு குழாய் மாதிரி, பைப் மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இது ஆரம்பத்துல சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய அது சரியாகிடும், பெட்டர் ஆகிடும். இப்போ மூச்சை நல்லா உறிஞ்சு உள்ள இழுக்கணும், சக் பண்ணணும். உதடுகள், லிப்ஸ், நம்ம கன்னங்கள், சீக்ஸ் எல்லாமே வந்து அந்த காற்றை உறிஞ்சறதுனால நல்ல ஒரு பலனை பெனிஃபிட் கொடுக்கும். அப்புறம் அந்த உறிஞ்சுற காற்று பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில்லுன்னு ஒரு குளிர்ச்சியான உணர்வை, கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதை தொடர்ந்து ரெகுலரா பண்றதுனால நம்ம தாடைகள்ல, கன்னங்கள்ல, உதடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் எல்லாம் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சீத்காரி பிராணாயாமம், ஷீட்காரி பிராணாயாமா. பல்லை பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டா வச்சுக்கிட்டு வாயை அகலமா விரிச்சு உள்ள காற்றை உறிஞ்ச போறோம், ஏரை சக் பண்ண போறோம். அப்புறம் வாயை மூடிக்கிட்டு மூக்கு வழியா மூச்சை வெளியே விட போறோம், எக்ஸேல் பண்ண போறோம். இத திரும்பவும் இன்னொரு 4 தடவை 4 more counts செய்யலாம். இத உங்களால எவ்வளவு முடியுமோ வாயை நல்லா அகற்றி மூச்சை இந்த பற்கள் வழியா உள்ள இழுக்கணும், இன்ஹேல் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சத்தம் வரும். இத நீங்க பண்ணும்போது உங்க முகத்துல இருக்கக்கூடிய கன்னங்கள்ல, தாடைகள்ல, உதட்டை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள், மசில்ஸ் எல்லாமே வலுவடையும். அந்த இழுவை தன்மையையும் எலாஸ்டிசிட்டியும் இது பராமரிக்கும், மெயின்டைன் பண்ணும். சீத்காரி பிராணாயாமம், ஆறுதல் பெருங்க ரிலாக்ஸ் பண்ண இந்த 2 பிராணாயாம பயிற்சி முக்கியம். புருவ அசைவு
ஐப்ரவ் லிஃப்ட்ஸ். முதல்ல புருவத்துக்கு ஆரம்பிச்சுக்கலாம். புருவத்தை நீங்க உயர்த்தி உயர்த்தி இறக்கணும். ஒரு 10 தடவை நீங்க பண்ணலாம். நீங்க புருவத்தை உயர்த்தும் போது புருவம் மட்டும் உயர்ந்து இறங்காது. புருவத்துக்கு நேரா பின்னாடி அந்த தலைப்பகுதியில இருக்கிற தசை குழுவும் மசில் குரூப் ஏறி ஏறி இறங்கும். இது சைனஸ் பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணும். 10லேருந்து 20 தடவை வரைக்கும் நீங்க பண்ணலாம். எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்தணும். கண்ணிடுக்கு மசாஜ், இன்னர் ஐ மசாஜ், ஆட்காட்டி விரலை மட்டும் பயன்படுத்துங்க. அதோட நுனிய உங்களோட கண்ணிடுக்குல ஆரம்பிச்சு அழுத்தத்தோட கொண்டு மூக்கு முடியிற இடத்துல நிறுத்தும்போது இங்க ஒரு குழி இருக்கும். நீங்க அழுத்துனீங்கன்னா இங்க ஒரு குழி இருக்கும். அந்த இடத்துல கொண்டு அழுத்தத்தோட நிறுத்திடணும். திரும்பவும் நீங்க எதிர் திசையில போக வேண்டாம். திரும்பவும் மேலே இருந்துதான் கீழே வரணும். கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். கருவளையத்துக்கு அழுத்தம், அண்டர் ஐ பிரஷர். உங்க கட்டவிரலை மட்டும் பயன்படுத்தி உங்களோட கருவளைய பகுதி கருவளையம் இருந்ததுன்னா, இல்ல கண்ணுக்கு கீழே இருக்கிற பகுதிக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கறீங்க. உங்களோட கட்டை விரலை நல்லா பதியிற மாதிரி உங்களோட கண்ணிடுக்குல நீங்க வச்சுட்டு கண்ணுக்கு கீழே இருக்கிற பகுதியை அழுத்தம் கொடுத்து மேல வரைக்கும் இழுத்துட்டு போகணும். இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 வினாடி நீங்க பிடித்து வைக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம். உங்களோட கருவளைய பகுதிக்கு உங்களோட கட்டை விரலை நல்லா பதியுற மாதிரி உங்களோட கண்ணிடுக்குல நீங்க வச்சுட்டு கண்ணுக்கு கீழே இருக்கிற பகுதியை அழுத்தம் கொடுத்து மேல வரைக்கும் இழுத்துட்டு போகணும். இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 2-3 வினாடி நீங்க பிடித்து வைக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம். இத 2 பக்கமும் தான் பண்ணணும். நான் இப்போ ஒரு பக்கம் மட்டும் பண்ணி காட்டுறேன். கன்னங்களுக்குள் காற்று, ஏர் பஃப்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட கன்னப்பகுதிக்கு காத்த உள்ள தள்ளி அதை 2 பக்கமும் மாத்தி மாத்தி நீங்க தள்ளணும். எந்த அளவுக்கு உங்களால காத்து நிரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நிரப்பிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த தசை மசில் விரிவடைகிறது, எக்ஸ்பேண்ட் ஆகிறது தெரியும். திரும்பவும் சொல்றேன், இதை அழகு சம்பந்தப்பட்ட விஷயமா நினைக்க வேண்டாம். இது உங்களோட ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு, அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை தூண்டுறதுக்கு, ஸ்டிமுலேட் பண்றதுக்கு, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இதை எல்லா வயசுல இருக்கிறவங்களும் பண்ணலாம். இதை நீங்க நிறைய தடவை பண்ணலாம். இந்த பக்கம் ஒரு 20 தடவை, அந்த பக்கம் ஒரு 20 தடவை நீங்க காத்தை தள்ளலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் கழுத்துலையும் ஸ்கின்லையும் முழுவதுமாக தடவிக்கிட்டு மசாஜ் பண்ணி நைட் அதோடையே தூங்கலாம். ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் எண்ணெயை அதே மாதிரி 4-5 சொட்டுக்கள் முகத்திலையும் கழுத்துலையும் தடவிக்கிட்டு நீங்க படுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் மட்டும் அதை ஊற வச்சிட்டு நீங்க காட்டன் பஞ்சை வச்சு முழுவதுமாக துடைத்துக்கலாம். நீங்க ரெகுலராவே நைட்ட தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டீனா வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இப்ப கொலாஜன், எலாஸ்டின் சொல்லுற இந்த பிசுபிசுப்பு தன்மை எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கருல அதிகமா இருக்கும். ஆண்ட் மீன் சத்து மீன் வகைகள்ல அதிகமா இருக்கும். இப்ப வெஜிடேரியனா நீங்க சைவம் வெஜிடேரியன் சாப்பிடுறவரா இருந்தீங்கன்னா அவங்க நிறைய இந்த பன்னீர் மாதிரி விஷயங்களை பயன்படுத்தலாம். அப்புறம் நிறைய வேக வச்ச பயறு வகைகள், மூளை கட்டின பயறு வகைகளை அதிகமா சாப்பிடலாம். இது உங்க உடலுக்கு கொலாஜன் கிடைக்க உதவும். முதுமையை தூண்டும் காரணிகள், முதுமைச் சுருக்கங்கள், ஏஜிங் அதிகமா வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிகல்ஸ். இது என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, டாக்சினஸ் வெளியேறாம உள்ளேயே தங்கிடுறதாலையும் வரும். எவ்வளவு நேரம் பயிற்சி செய்ய வேண்டும்? நான் எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம்தான் பண்ணி காமிச்சேன். நீங்க ஒரு அசைவுமே 10லிருந்து 15 தடவை பண்ணலாம். இதையெல்லாம் நீங்க தினமும் டெய்லி பண்ணலாம். ஆனா எல்லாத்தையுமே சேர்த்து பண்றீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணீங்கன்னா போதும். இந்த தகவல்கள் உங்களுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உபயோகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற இயற்கையான முறையில் உங்களை பராமரிக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு எப்பவும் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.